நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நமது சிறப்பு விருந்தினரை அன்போடு உரையாற்ற அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்கால இருந்து வந்த தினம் இன்று ஜனவரி 9ஆம் தேதி 110 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அந்த ஒரு நிகழ்வு, அவர் அங்கிருந்து இங்க வந்த அந்த ஒரு நிகழ்வு நம்முடைய காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, இந்திய அரசியலில் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுச்சு, இந்திய மக்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, உலக அரசியலில் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பத்தி சித்ரா மேடம் பேச போறாங்க. சோ சித்ரா மேடம் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டுதான் அவங்கள நம்ம இன்வைட் பண்ணோம். அப்போ அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த டேட்டு அதுதான் அவங்க வந்தாங்க, அதனால நாம உங்களை பேசுறதுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அவங்க உடனே அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, எஸ், January 9th மார்னிங் 7:15 AM காந்தி லேண்டட் அட் பாம்பே ஹார்பர் அப்படின்னு. சோ இந்த தேதி அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஏதோ தெரிஞ்சு கேட்டா, அவங்க அந்த டைம் முதற்கொண்டு எந்த இடத்துல லேண்ட் ஆனாங்கிறத முதற்கொண்டு அவங்க சொல்றத பார்த்தா, அவங்க எவ்வளவு தூரம் காந்தி அவர்களை படிச்சிருப்பாங்க, எவ்வளவு தூரம் அதை நினைவு வச்சிருப்பாங்க. இது எதுவும் அவங்க ஒன்னும் எக்ஸாம் எழுத போறது இல்லை, அதை கஷ்டப்பட்டு நினைவு வைக்கிறதுக்கு. அப்போ எவ்வளவு தூரம் அவங்க அதோடைய வேல்யூவை பார்த்திருப்பாங்க. நம்ம மதிக்காத ஒரு விஷயத்த நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அப்ப அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சரித்திரத்தையும் அவருடைய சொன்ன கருத்துக்களையும் அவ்வளவு தூரம் மதிப்புள்ளதாக பார்த்தால், உபயோகம் உள்ளதாக பார்த்தால் அதை இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ thousands and thousands of pages காந்தி அவர்களை பற்றி மட்டுமே அவங்க படிச்சிருக்காங்க. சோ சித்ரா பாலசுப்ரமணியம் மேடம் இன்னைக்கு மட்டும் இல்ல, நமக்கு வாரம் காந்தியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க. சோ காங்கிரஸ் கட்சியில நம்ம காந்தியினுடைய பிள்ளைகள், காந்தியினுடைய வழி வந்தவர்கள். சோ நம்முடைய கடமை இந்த தேசத்தில் முன் எப்போதையும் விட ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சமயத்துல காந்தி அவர்களை நாம ஆழமா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரின் வழி ரொம்ப சுத்தபத்தமா நம்ம அவரின் வழியில ஸ்ட்ரிக்டா நடக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதனால சித்ரா பாலசுப்ரமணியம் மேடத்துடைய இந்த நாலேஜ், அவங்க இவ்வளவு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி, மைண்ட் ஸ்பேஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க படிச்ச அந்த விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நம்ம கிட்ட பகிர போறாங்க. இது நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். வெல்கம் மேடம். தேங்க்யூ ஃபார் அக்ரீயிங் டு பி பார்ட் ஆஃப் அஸ் இன் காங்கிரஸ். தேங்க்யூ மேடம். மிக்க நன்றி ராஜீவ் சார், சுபத்ரா மேடம், ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. ஏற்கனவே ஒரு தடவை நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த ஸ்பேசஸ்ல பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட மாதங்கள் கழித்து இன்றைக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இன்னைக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே. 110 வருடங்கள் ஆயிடுச்சு அவர் இந்த மண்ணில் இறங்கி. அதை ஒரு ஞாபகம் வச்சு நம்ம பேசுறது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான ஒண்ணு. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம காலப்போக்கில் மறந்து போயிடுறோம். மறதி மனிதர்களுக்கு இயல்பானது. ஒரு வகையில அது வரம் அப்படின்னா கூட, பல வகையில வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது நம்ம சில விஷயங்களை மறக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல முக்கியமான ஒண்ணு மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையும் அவருடைய செய்தியும். நான் திரும்ப நான் இப்போ கடந்த ஒரு 2019 இருந்து முழுக்க காந்தியை தான் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். மேபி அது கிறிஸ்டியானிட்டியில அது ஒண்ணு சொல்லுவாங்க, த கால் அப்படின்னு. கால், அழைப்பு. அந்த அழைப்பு வந்தாலொழிய உங்களால அந்த தேவனுடைய செய்தியை கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மதத்துல சொல்லப்படுவது உண்டு. அது போல இந்த மாதிரியான ஒரு பேராத்மாக்கள் நம்மளிடம் அவங்கள படிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இன்னும் நம்ம சைவத்துல சொன்னோம்னா அவனருளாலே அவன் தாழ் வணங்கிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது போல நம்ம அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் இது மாதிரியான ஒரு இவ்வளவு பெரிய ஆத்மாக்களுடைய வாழ்க்கையை படிக்கிறது கூட நமக்கு வாய்க்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில ஏதோ ஒரு வகையான கொடுப்பனை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்புறேன். காந்தியை வாசிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு தேதியில ரொம்ப முக்கியமா நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் காரணங்களுக்காக மட்டுமல்லாமல் நம்முடைய தனி மனித சமூக வாழ்வு சார்ந்தும் நம்ம காந்தியை வாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால இந்த சர்வோதய இயக்கம், இந்த மாதிரியான அமைப்புகள் தொடர்ந்து நடக்கும் பொழுது நான் வைக்கிற முதல் வேண்டுகோளா என்ன இருக்கும் அப்படின்னா, காந்தியினுடைய எழுத்துக்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள்ல காந்தியினுடைய எழுத்துக்கள் இருக்கு.
நம்ம குறைஞ்சபட்சம் சில ஆயிரம் பக்கங்களையாவது நம்ம வாசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏராளமான இன்னைக்கு வந்து வசதி வாய்ப்புகளே இல்லாத காலகட்டத்துல கூட நிறைய ஏராளமான புத்தகங்கள் தமிழ்லையும் எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய வந்து அவைலபிளா இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு மின்னணு சாதனங்களும் தொழில்நுட்ப புரட்சியும் வந்து விட்ட காலத்துல நம்ம அவற்றெல்லாம் வாசிக்காம இருக்கிறது கூட ஒரு வகையில குற்றம் தான். அதனால நம்ம உணர்ந்து இந்த சர்வோதய இயக்கத்தை தொடர்ந்து நடத்துறவங்க, அதுல பங்கு பெறுகிறவர்கள், அதுல ஆர்வத்தோடு வர்றவங்க, அல்லது சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறிப்பிட்ட அளவுக்காவது காந்தியினுடைய வார்த்தைகள்லயே இன்டர்பிரேஷன் எதுவுமே நம்ம படிக்க வேண்டாம். யாருடைய இன்டர்பிரேஷனும் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து நேரடியாகவே ஒரே நிமிஷம் சாரி அப்போ நிறைய இருக்கக்கூடிய தகவல்கள்ல நம்ம ஓரளவுக்காவது நம்ம காந்தியினுடைய வார்த்தைகளை நேரடியாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 17 வால்யூம் இருக்கு காந்தி தொகுப்பு நூல்கள். ஒரு 17 வால்யூம் இருக்கு, தமிழ்ல இருக்கு. அது வந்து சர்வோதய இலக்கிய பண்ணையில இருக்கும். முக்கியமான அவினாசிலிங்கம் அவருடைய ஒத்துழைப்பினால கொண்டு வரப்பட்ட நூல்கள். அது 17 வால்யூம் இருக்கு. 20 வால்யூம்னு சொல்லுவாங்க, கடைசி 3 வால்யூம் வந்து அவ்வளவு முக்கியமானது இல்ல, 17 வால்யூம் தான் முக்கியமானது. இன்னொரு தகவல் என்னன்னா, அகில இந்திய அளவிலேயே முதல்ல காந்தியினுடைய பல்வேறு வகையான பேச்சுக்களை தலைப்பு ரீதியாக தொகுத்தவை தமிழ்ல மட்டும்தான் முதல்ல நடந்தது. அது வந்து தமிழுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை. அது மற்ற எந்த மொழிகளையும் இப்படி ஒரு முயற்சி நடந்ததா தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 17 தலைப்புகள்ல அவருடைய சுயசரிதை, தமிழ்நாட்டில் காந்தி, கதரும் கைத்தொழிலும், கிராம கைத்தொழில்கள், பொருளாதார உறவு, அகிம்சா தர்மம், கடவுளும் சமூகமும், இந்த மாதிரி 17 தலைப்புகள்ல அந்த நூல்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ரொம்ப எளிமையான, ரொம்ப அழகான தமிழ் அவை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. நிறைய முக்கியமானவர்கள் அதை வந்து அந்த மொழிபெயர்ப்பு பணிகளை செய்திருக்கிறார்கள். நம்ம நிச்சயமா என்ன நமக்கு ஒரு சில பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் இலக்கியமாவது நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல மிக முக்கியமான இன்னொரு எழுதியிருக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இன்ஸ்வராஜ் வந்து 1909 காந்தி எழுதினது 30,000 வார்த்தைகள் அடங்கக்கூடிய ஒரு சிறிய புத்தகம் தான் அது. 1909 அவர் தென்னாப்பிரிக்காவில இருந்து கப்பல்ல பயணம் மேற்கொண்டு அந்த 9 நாள்ல அவர் எழுதிய அந்த புத்தகம் ஒரு கேள்வி பதில் வடிவமைக்கப்பட்ட புத்தகம். அந்த புத்தகம் வந்து அதுக்கப்புறமா அந்த புத்தகத்துல எவ்வளவோ வருஷம் கழிச்சும் அவர் வந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் மாத்தலாம்னு ஒத்துக்கிட்டார் காந்தி. மிக பின்னாடி அதுல வந்து திரும்ப அதை ரீபப்ளிஷ் பண்ணும்பொழுது அது பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட போது பிரிட்டிஷ் காலத்துல அது வந்து இங்க பேன் செய்யப்பட்ட புத்தகம், இங்க வந்து தடை செய்யப்பட்ட புத்தகமாக ஹிந்த் ஸ்வராஜ் இருந்தது. இட்ஸ் a dangerous book அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. அந்த அளவிற்கு அவர் வந்து அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பீரியட்ல காந்தி வந்து இந்தியாவுல வந்து செட்டில் ஆகல. அவர் இப்ப வந்து தென்னாப்பிரிக்கால தான் தன்னுடைய சத்தியாகிரக போராட்டங்களை தொடங்கி இருக்கிறார். அதை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் 1908 அவர் அங்க சத்தியாகிரக போராட்டத்தை தென்னாப்பிரிக்கால ஆரம்பிச்சுட்டார். அந்த நேட்டாள அரசாங்கத்துக்கு எதிரான சத்தியாகிரக போராட்டங்கள், சிறை நிரப்பு போராட்டங்கள்லாம் அங்க ஆரம்பிச்சாச்சு. அதுல 1909 டிராவல் பண்ணி வரும்பொழுதுதான் அப்போ அவருக்கு வந்து இந்தியாவில பின்னாடி நம்ம வேலை செய்யும் போது அதெல்லாம் அவருக்கு யோசிச்சிருப்பாரான்னு தெரியாது. பின்னாடி நம்ம இந்தியாவில வந்து இதெல்லாம் செய்ய போறோம், ஒரு மகாத்மாவாக மாறப்போகிறோம், இந்த மக்கள் நாங்களை நம்ம இப்படி கொண்டாட போகிறார்கள், இந்திய மக்களுடைய மனசாட்சியையே மாற்றி வைக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் காந்தி யோசிச்சிருப்பாரான்னு தெரியாது. ஆனால் அந்த ஹிந்த் ஸ்வராஜ் பின்னாடி இருக்கக்கூடிய இந்தியாவை அவர் பார்த்த பார்வையினுடைய ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த நூல் அமைந்தது. ரொம்ப வந்து ஒரு காட்டமான, ஒரு ரொம்ப சாலிடான, இப்படிதான் இருக்கணும் இந்தியானா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேற்கத்திய நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த போக்கை தவிர்த்து விட்டு எப்படி நாம் நம்முடைய சுய அடையாளத்தை நாம் எப்படி மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத பத்தி பேசின மிக முக்கியமான புத்தகம் அது. அது நிச்சயமாக நம்முடைய சர்வோதய இலக்கிய கூட்டங்கள்லயும் சரி, ட்ரைனிங் செஷன்ஸ்லயும் சரி, நிச்சயமாக யாராவது ஒருத்தர் எழுந்து படிச்சு அதை புரிந்து கொண்டு அதை பற்றிய கேள்விகளையோ அதை பத்தின டிஸ்கஷன்ஸையோ பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நான் இன்னைக்கு இந்த சபை மூலமா வச்சிருக்கேன். நிச்சயமாக நம்ம வாசிக்க வேண்டிய, அதாவது இந்தியாவிற்கு என்று ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறது. நம்ம வந்து மேற்கத்திய உலகினுடைய அந்த வாழ்க்கை போக்கையோ அல்லது அந்த தொழில் புரட்சி அப்படிங்கிறத எடுத்துட்டு இங்க வந்து இந்த மண்ணை அப்படி மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் அந்த காலகட்டத்துல பேசினார். அதுக்கப்புறம் தாண்டி நம்ம எவ்வளவோ இது தாண்டி இப்ப வந்தாச்சு. ஆனாலும் அந்த புத்தகத்தினுடைய பொருத்தப்பாடு இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, தன்னுடைய 21 வருட கால தென்னாப்பிரிக்க வாழ்க்கையை ஏதோ ஒரு கட்டத்துல காந்தி முடிவு செய்கிறார், இல்ல நம்ம திரும்பி நம்மளுடைய சொந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து அவர் திரும்ப வந்து இங்க வரார். பெரிய அளவுக்கு அவருக்கு அங்க சவுத் ஆப்பிரிக்கால
பிரிவு உபச்சார விழாவெல்லாம் நடத்தப்பட்டு அங்கிருந்து திரும்பி வரார். 1909 ஜனவரி 10 இன்னைக்கு காலையில வந்து இறங்கியிருக்காரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பத்தி சொல்றதுக்கே. காலையில 7:30 மணிக்கு பம்பாய் துறைமுகத்துல வந்து இறங்குறாரு. அப்போ அதுக்கு முன்னாடியே காந்தியினுடைய புகழ் வந்து இங்க பெருமளவுக்கு பரவி இருக்கிறது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால நடக்கக்கூடிய விஷயங்களை இங்க இந்திய மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போராட்ட வடிவங்கள், அவர் அங்கு பேசிய பேச்சுக்கள், அங்க அந்த அரசு அவரை நடத்திய விதம், இன்டென்ஷூர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒப்பந்த கூலிகளாக இங்க இருந்து மக்களை அனுப்புவது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான குரல் எல்லாம் இப்போ ஓங்கி ஒழிச்சுட்டு இருக்குது. ஏன் ஒப்பந்த கூலிகளா நம்ம வந்து படிச்சிருக்கலாம். நம்ம இங்க ஈவன் உங்களுக்கு வந்து பாரதியினுடைய வரிகள் ஞாபகம் இருக்கலாம். பிஜி தீவில கரும்பு தோட்டத்திலே மக்கள் எப்படி வந்து அல்லல் படுகிறார்கள் அப்படிங்கறத பத்தி எல்லாம் மகாகவி பாரதி ரொம்ப அருமையான ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதுதான் உண்மை. அன்னைக்கு வந்து ஒப்பந்த கூலிகளாக மக்கள் இங்கிருந்து பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு அங்க அவர்கள் வந்து சொல்லனா துயரங்களை எல்லாம் அனுபவித்த கதைகள்லாம் நம்ம கிட்ட ஏராளமா இருக்கிறது. இதுல ஒரு தகவல், ஒரு கூடுதல் தகவல் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். இதுல காந்தியினுடைய சாபர்மதி ஆசிரமத்துல பின்னாள் நாள்ல வந்து சேர்ந்த ஒருவர் தோதாராம் சனாதியா அப்படிங்கிற ஒருத்தர். அவரோட பேர் அதிகமா வெளியே தெரியாத ஒரு பெயர் தான், தோதாராம் சனாதியா. அவர் வந்து காந்தியினுடைய ஆசிரமத்துல பின்னாடி சாபர்மதியில தான் முழுக்கவே இருந்தாரு. அங்க தோட்ட வேலைகளையும் விவசாய வேலைகளையும் பார்த்து கொண்டவர். அவர் வந்து பிஜி தீவுல 21 வருடங்கள் அங்க இருந்த வாழ்க்கையே அவர் வந்து 22 years, I think I'm not right, 22 years or 21 years in பிஜி தீவ், இந்த லைஃபன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அங்க சென்ற ஒப்பந்த கூலி அல்லது இணையத்துல கூட அது கிடைக்குது. நீங்க தேடி படிக்கணும்னா அது படிக்கலாம். இணையத்துல அது பதிவேற்றம் செய்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கக்கூடிய மாதிரி ஆர்கிவ் தளத்திலேயே அது கிடைக்கிறது. அங்க ஒப்பந்த கூலிகள் எப்படி நடத்தப்பட்டாங்க, எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில அவங்க இருந்தாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்காலேயே பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு கூலின்னு தான் அவங்களுக்கு பேரு. அது வந்து இந்தியர்கள் எல்லாருக்குமே கூலி அப்படின்னு தான் பேரு. அவங்களுக்கு அவங்க எவ்வளவு மரியாதையான ஒரு வாழ்க்கை கூட அங்க வாழலாம். ஆனா அதெல்லாம் அங்க பிரச்சனை கிடையாது. அங்க வந்து கூலி அப்படிங்கிற அடையாளம் தான் இருந்தது. அப்போ அது எவ்வளவு ஒரு வந்து ஒருவருடைய சுயமரியாதையை குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? சோ காந்தி போராடினது முதல்ல அதுக்குதான், நம்முடைய சுயமரியாதை நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. சோ கிட்டத்தட்ட அதே செய்தியை எடுத்துட்டு தான் காந்தி இங்க வந்து இறங்கினார். 1915 வந்து இறங்குறாரு. அடுத்த ஒரு வருடங்களுக்கு நம்ம பரவலா இது கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய அரசியல் குருவான கோகலே, காந்தி வந்து இறங்கின கிட்டத்தட்ட ஒரு 45-50 நாள், 2 மாசத்துல கோகலே வந்து காலமாயிடுறாரு. காந்தியினுடைய அரசியல் குரு கோகலே தான். ரொம்ப அருமையான பக்கங்கள் இருக்கு. தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா கோகலேயுடன் சில நாட்கள் அப்படிங்கிற மாதிரியான அருமையான பதிவுகள்லாம் காந்தி எழுதியிருக்காரு. அப்போ கோகலே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அங்க பெரிய போராட்டங்களை நடத்திருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் உனக்கு தெரியும். ஆனா இங்க இந்தியா வந்து நீ இப்ப போய் திரும்பி வந்து 21 வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்திருக்க. சோ அதனால கொஞ்ச நாளைக்கு நீ வந்து இங்கே நடக்கக்கூடிய அரசியல் எதுலையுமே நீ வந்து உன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீ சொல்லாத. கவனி, உன்னுடைய கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக்கொள், வாயை முடிக்கொள். அதுக்கு பிறகு நீ வந்து அதுல இறங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை கொடுக்கிறாரு. அதை வந்து காந்தி தன் சிறமையை கொள்கிறார். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுக்க காந்தி வந்து முதல்ல இந்தியாவை சுத்தி பாருங்கிறாரு கோகலே. முதல்ல போய் பாரு, என்ன மாதிரி இந்த நாடு இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறத பாரு, அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணு அப்படிங்கிறாரு. அது முக்கியமான ஒரு அறிவுரை. அதாவது உண்மையாகவே எப்படி இருக்கிறது, காந்தியினுடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து யாரோ சொல்ற ஒப்பீனியனை வச்செல்லாம் எந்த ஒரு கருத்தையும் தன்னோட மனதில் உருவாக்கிக்க மாட்டார். அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க காந்தியை ஆழ்ந்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தகவல் வேணும். அந்த டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டேட்டாவா இருக்கணும். யாரோ சொன்னாங்க, யாரோ இங்க இருந்து கேள்விப்பட்டேன், இப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்கன்னா காந்தி கிட்ட அது வேலைக்காகாது. அவருக்கு வந்து எல்லாமே தீர விசாரித்து அந்த நேரடியாக களத்திலேயே சென்று எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தரவுகளா தான் இருக்கணும். நீங்க எதை வேணாலும் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து காந்தி இன்ஸ்டிடியூஷன் பில்டர், ஏராளமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர் உருவாக்கி இருக்கிறார். காந்தியினுடைய பெயரால் இங்க இந்தியாவில இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய, இன்றைக்கு 100 வருடங்கள் காந்தி 180 வருடத்தை நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடணும். காந்தி உண்டாக்கிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கின்றன. அந்த அளவிற்கு அவர் வந்து, அதாவது அப்போ அந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் அவர் பண்ணியிருக்கார். இன்னைக்கு இந்த டாக்குள்ள அதெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து இந்தியாவை சுத்தி பாக்குறாரு. அது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பயணம். அது அழகான பயணம் அப்படின்னா காந்தி எப்படி ஒன்னொன்னாக உள்வாங்குறாரு. இந்தியாவை பற்றிய ஒரு சித்திரம் அவருடைய மனதிலே, அவருக்கு ஏற்கனவே இந்தியாவை பத்தி தெரியும் தான், அவருக்கு ஒன்றும் தெரியாதவர் ஒன்றும் கிடையாது. நடுவில் வந்து 1896 கூட அவர் திரும்ப வந்து கிரீன் பேம்ப்ளெட் எல்லாம் வந்து இங்க பப்ளிஷ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா மக்களுக்காக நிறைய வந்து டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னையில எல்லாம் வந்து ஒரு பல இடங்கள்ல வந்து பேசிட்டு போயிருக்கிறார்.
பெரிய பெரியவர்களோட எல்லாம் அவருக்கு அப்பவே தொடர்பு இருந்திருக்கிறது. எல்லாரும் காந்தியை கவனிக்கிறாங்க, காந்தியை எல்லாரையும் கவனிக்கிறாரு. அதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை. அன்னைக்கு அவர் அங்க இந்தியன் ஒப்பீனியன்ல என்ன எழுதிட்டு இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இப்ப காந்தி ஒரு அறிமுகமாக இருந்த ஒரு முக்கியமான வெளிநாடுகளில் நம்முடைய மரியாதையை காப்பாற்றிய ஒரு முக்கியமான ஒரு நபராக அறியப்பட்டவராக தான் அப்ப இருந்தார். அப்போ அவர் டிராவல் பண்றாரு. 3வது வகுப்புல ரயில்வேல 3வது வகுப்புல டிராவல் பண்றாரு. அந்த 3வது வகுப்பு எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத காந்தியே பல இடங்கள்ல விவரிச்சிருக்கிறார். மிக அசுத்தமான மனிதர்கள் உட்கார்ந்து நின்றுட்டு கூட போவதற்கு தகுதி இல்லாத ரயில்வே இது அதெல்லாம். அப்போ கழிப்பறைகள் சுத்தமா இருக்காது, எதுவுமே இல்லை. ஆனால் மிக பிடிவாதமாக அவர் 3வது வகுப்புலதான் டிராவல் பண்றாரு. அப்பதான் அவரால் அதனாலதான் காந்தியால உண்மையான நாடி துடிப்பு எது, இந்த மண்ணினுடைய உண்மையான நாடி துடிப்பு எது அப்படிங்கறத அவரால் புரிஞ்சுக்க முடியுது. உண்மையை சொல்ல போனோம்னா காந்தி அளவிற்கு இந்த மண்ணினுடைய நாடி துடிப்பை புரிந்து கொண்டவர்கள், ரத்த நாளத்தினுடைய ஓசையையும் வெப்பத்தையும் புரிந்து கொண்டவர்கள் வேறு யாராவது, வேறு எந்த தலைவராவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்த அளவிற்கு அவர் இந்த மண்ணினுடைய இந்த கடைக்கோடியிலிருந்து அந்த கடைக்கோடி வரைக்கும் அவர் பயணம் செய்திருக்கிறார். அதுவும் முக்கியமாக கிராமங்கள். நீங்க எந்த தலைவருடைய வாழ்க்கையை வேணா எடுத்து பார்க்கலாம். எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு நகர்ப்புறம் சார்ந்த அல்லது அப்படியான இதுல தான் எழுந்து வந்திருக்காங்க. ஆனால் காந்திய அளவிற்கு மிகப்பெரிய அளவு கிராமங்களை நோக்கி சென்றவர்கள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு சந்தேகம் தான். சோ அவர் கிராமங்களை நோக்கி செல்கிறார், போய் பாக்குறார் நம்முடைய மக்களுடைய உண்மையான நிலை, வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறார். அதுக்கு பிறகுதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கின்றன. அடுத்தது அவர் காங்கிரசினுடைய கூட்டங்கள்ல கலந்து கொள்கிறார். பனாரஸ்ல நடந்த ஒரு கூட்டத்துல அவர் அந்த இந்த காசி இந்து பல்கலைக்கழகத்துல அவர் கலந்துகிட்டு பேசிய பேச்சுக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உண்டாக்குகின்றன. அந்த போற இடமெல்லாம் ஒரே அசுத்தம். இவ்வளவு அசுத்தம் இப்படி இந்த அசுத்தத்தோடு நீங்க இவ்வளவு அழகா ஆடை அணிகளை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு பிரபுக்களும் சமஸ்தான அதிபதிகளும் மிகப்பெரிய அரசாங்க அதிகாரிகளும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பேசுற தைரியம் காந்தியை தவிர வேற யாருக்கும் அப்ப இல்ல. எல்லாருக்கும் அது மிகப்பெரிய ஒரு என்ன இப்படி பேசுறாரு, இந்த இடத்துல இப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு அது உருவாக்குது. ஆனா அப்படி பேசுறதுன்னா அவர் காந்தி இல்லையே. அப்படி அவர் தான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்போ இந்த இப்ப காங்கிரசினுடைய முகம் இன்னும் மாறல. காங்கிரஸ் அப்படியேதான் இருக்கு. அது வருஷத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ கூடி மகஜர்களை எழுதி ஒரு எலைட்டோடைய ஒரு இதுவாதான் அது இருக்கு. அது கிரவுண்ட் லெவல்ல போகணும் அப்படிங்கிறதையோ அல்லது ஒரு சின்ன 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 பிரிவுகளாக எப்படி கிளை ஆறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெருநதி உண்டாகிறதோ அது போல ஒரு ஸ்தாபனமாக அது வளர வேண்டும் என்கிற ஒரு நோக்கமோ தேடலோ அப்ப அதுக்கு இல்ல. எல்லாமே நல்லா படிச்சவங்க, நல்ல ஆங்கில அறிவுடையவர்கள், அரசாங்கத்தோட நேரடியாக பேசக்கூடியவர்கள் தான். அவங்களால அரசாங்கத்தோட பேச முடியும், ஆனா மக்களோட பேச முடியுமா, மக்களுடைய குரலை அவர்களால் எதிரொலிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான். அப்போ இப்போ காந்தி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதையும் அவரோட பேசுறதையும் எல்லாம் கேட்டு சம்பாரன் விவசாயிகள் அவர் நோக்கி வராங்க. அதே முக்கியமா ராஜ்குமார் சுக்லா, அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வரலாற்றுல நினைவுல வச்சிருக்க வேண்டிய ஒரு பெயர் ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற பெயர். அவர் அவர் ஒரு அங்க இருக்கக்கூடிய விவசாயி, அவரும் மௌரி பயிரிடுறார். அவர் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து அவர் மகஜர்கள் இது பண்றாரு. எங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்காங்க, நாங்க we are compelled to plant அவுரி, எங்களுடைய நிலைமை எல்லாம் பாழா போகிறது, எங்களுக்கு அதுக்குரிய உரிய பயிர் எதுவும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, மற்ற பயிர்கள் எங்களால விளைவிக்க முடியல, மற்றவர்கள் அதாவது வெள்ளையர்கள் அந்த நிலங்களை உரிமையாக வைத்திருக்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்காக பயிரிட்டு கொடுத்து எங்களுக்கு அதுக்கான விலையும் கிடைக்கலன்னு பெரிய போராட்டங்கள் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆனா யாரும் போய் அங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்னும் இல்ல, அது தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ ராஜ்குமார் சுக்லா காந்தியை பாக்குறாரு, 16லயே பாக்குறாரு. ஆக்சுவலா 16லயே பார்த்து வாங்கன்னு கூப்பிடுறாரு. நீங்க ஒரு தடவை எங்களுடைய கிராமத்துக்கு பாருங்க, எங்களுடைய பீகார்ல இருக்கக்கூடிய சம்பாரணை பாருங்க, இங்க நிலைமை நீங்க பாருங்க, அப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்கன்றாரு. காந்தி அப்போ வேற வேற வேலைகள் இருந்தது, அவர் தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, அதனால முடியல. அப்புறம் ஒரு தடவை சுக்லா ரொம்ப பிடிவாதக்காரர், அவர் ஒரு எளிய விவசாயி தான் அப்படின்னாலும் கூட அவருக்கு ஒரு தீர்மானமான இதை நடத்தியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்திருக்கு. சரி, ஒரு கடைசியில காந்தி ஒத்துக்கிறாரு, நான் வரேன், நான் பாக்குறேன், பட் நான் ஸ்டடி பண்ணுவேன் முதல்ல, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா, அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு நான் பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனா அங்க போய் காந்தி பாக்குறாரு. ரொம்ப அழகான ஒரு சித்திரம் அது. அதெல்லாம் தனித்தனியா பேசுறோம். டெண்டுல்கர் ரொம்ப அழகான புக் எழுதியிருக்காரு, சம்பாரன் ஒரு புக் தனியாவே இருக்கு. அதுதான் மிக வெற்றிகரமான ஒரு போராட்டம். அது சத்தியாகிரக போராட்டத்தினுடைய மிக முக்கியமான வடிவம், மிகச்சிறந்த வடிவம் அப்படின்னு கூட சம்பாரனை பத்தி சொல்லலாம். அங்க போறார், அங்க போய் எல்லாரோடையும் பேசுறார். பேசி முதல்ல எல்லா தகவலையும், அப்ப நீங்க எல்லாருமே நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை எழுதி கொடுங்க, எல்லாரும் சொல்லணும் இல்லையா,
ஒத்த 2 பேர் சொல்லி அதை செய்ய முடியாது. நான் வந்து எல்லா தரப்பையும் போய் பார்க்கணும். அப்போ காந்தி அங்கேயே போய் தங்குறார். கிட்டத்தட்ட 1.5 வருடம் காந்தி சம்பாரன்ல இருந்திருக்காரு. போய் அங்க இருந்து அங்கேயே தங்கி நீங்க சம்பாரன் எடுத்து படிச்சு பார்க்கணும். இது இந்த சர்வோதயம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய கோரிக்கை அதுதான். நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த தகவல்களை வந்து நம்ம முழுசா படிச்சுக்கிறது அப்படிங்கறதுதான் வந்து அதை நம்ம இன்டர்பிரட் பண்றதுக்கு சரியா இருக்க முடியும். அப்போ அங்க போய் அவர் வந்து அந்த இதை ஸ்டடி பண்றாரு. 1 வருஷம் அங்கே இருக்காரு. இங்க கூட்டிட்டு போறாரு மகாதேவ் தேசாய், அவருடைய மனைவி மகாதேவ் தேசாய் மனைவி துர்கா தேசாய், கஸ்தூரிபா எல்லாரும் போறாங்க. அங்க போய் பெண்களுக்கு வந்து கல்வி கற்கக்கூடிய அந்த இதை அவங்க நடத்துறாங்க. இங்க வந்து எல்லார்கிட்ட இருந்தும் அவர் வந்து அந்த டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாரு. எவ்வளவு நிலம், என்ன பயிரிடுறீங்க, எவ்வளவு வந்து லாஸ், என்னது எல்லாமே. அப்போ அது வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வெளியில போங்க அப்படின்னு சொல்லுது. நான் போக மாட்டேன், நான் வந்து இங்கதான் இருந்து இந்த போராட்டத்தை நடத்துவேன் அப்படிங்கிறாரு. கடைசியில் இந்த போராட்டம் இப்படி ஒரு பெரிய வெற்றியாக நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறது வரலாற்றுல பதிவாயிருக்கிறது. சோ அது காந்தி நடத்திய இந்தியாவுல சோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம வந்து அந்த பக்கத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். நம்ம அவரை ஒரு விடுதலை போராட்ட வீரரா மட்டும்தான் நம்ம பாக்குறோம். விடுதலை போராட்டத்துக்கு வித்துட்டு ஒருவரா மட்டும்தான் பாக்குறோம். காந்திக்கு அதுக்கு முன்னாடியே பல முகங்கள் இருந்திருக்கு. அவருடைய முதல் போராட்டம் விவசாயிகளுக்கான போராட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பர்தோலிலையும் வந்து வரிகொடா இயக்கம் நடத்துறாங்க. அதுவும் விவசாயிகளுக்கான போராட்டம் தான். அடுத்து அகமதாபாத்துடைய மின் தொழிலாளிகளுக்கான போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. சோ இப்ப அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது மாதிரியான உழைக்கும் வர்க்கத்தோட சேர்ந்த போராட்டங்களை தான் அவர் வந்து காந்தி முன்னெடுத்திருக்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வந்து ஒரு ஜாலியன் வாலாபாக் வருகிறது 1919. சோ இதுக்கு மேல பொறுக்க வேண்டியது இல்ல அப்படின்னு வரும்பொழுதுதான் இங்க ஆக்சுவலா இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த சோழா ஹோட்டல் இருந்து வெல்கம் குரூப் ஹோட்டல் நினைக்கிறேன், அதுக்கு வாசல் ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. காந்தி வந்து அந்த நாடு தழுவிய ஹர்த்தால பண்றதுக்கான அந்த எண்ணம் அவருக்கு எப்படி தோன்றியது அப்படிங்களுடைய நினைவு சின்னம் வந்து அந்த ஹோட்டல் மேரிஸ் பக்கத்துல இருக்கு. இன்னமும் அந்த ஹோட்டல் பின்னாடி இப்போ அதுக்கு முன்னாடி வந்து காந்தி கண்ட கனவு அப்படிங்கிற பேர்ல ஒரு ராட்டையினுடைய இதோட வச்சிருப்பாங்க. இங்க சென்னையில இருக்கிறவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க போய் அதை பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஞாபக சின்னம் அது. அந்த இடத்துலதான் அவருக்கு வந்து தோணுது நாடு தழுவிய ஹர்த்தால் அப்படிங்கிறது. சோ அது மிகப்பெரிய வெற்றி. ஒரு 1919 வந்த ஒத்துழையாமை இயக்கம் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அதை 22க்கு முன்னாடி காந்தி சௌரி சௌரால நடந்த ஒரு வன்முறையின் காரணமாக 22 போலீஸ்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு அந்த போலீஸ் நிலையம் வந்து தீக்கிரையாக்கப்படுகிறது. ஆல் சடன் அப்படி நிறுத்திட்டாரு. அது அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய போராட்டம், நாடு தழுவி நடந்துட்டு இருக்கிற போராட்டத்தை அந்த வன்முறை நடந்ததுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் அதோட நிறுத்திட்டார். மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் காந்தியை நோக்கி வருகின்றன. காந்தி சொல்றாரு, என்னுடைய வழிமுறை அது கிடையாது. நான் வந்து ஒரு சத்தியாகிரகியாக நான் வயலன்ஸ் அப்படிங்கறதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். இதை வந்து என்னால ஒத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. மிகப்பெரிய கண்டனங்களுக்கு அவர் ஆளாகிறார். ஆனால் இதுதான் காந்தி கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது. காந்திக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு, ஏக்த சலோரே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அடிக்கடி நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க, தனியாக நட. அதாவது உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் கூட உன்னுடைய மனதில உண்மை இருக்கிறது என்றால், உன்னுடைய மனதில் நீ நினைத்தது உண்மைதான் அப்படி என்றால் அது வந்து உண்மையான வழியை நோக்கி நடக்கிறாய் என்றால் நீ தனியாக நிற்பதற்கும் நீ கவலைப்படக்கூடாது. இந்த உலகமே உன்னுடைய அதர் சைட்ல இருக்கலாம், ஆனால் உன் மனதில் உண்மை இருக்கு என்றால் நீ தனியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்ற அந்த கொள்கை வந்து காந்திக்கு ரொம்ப பிடிச்சமானது. அந்த ஒரு பாட்டு இவன் நகாலில கூட அவர் அதை அடிக்கடி கோட் பண்ணதா பேசினதாக எல்லாம் இருக்கும். சோ அவர் அதை சௌரி சௌரா வன்முறைக்கு அப்புறமாக அதை நிறுத்திடுறார். அதற்கு பிறகு அவருடைய போராட்டங்கள், பல்வேறு வடிவங்களான போராட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்மளுடைய பள்ளி வகுப்புகள்ல படிச்சிருக்கோம். ஆனால் முக்கியமாக நான் வந்து எப்பவுமே காந்தியை வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவருடைய போராட்டங்களோ அந்த வழிமுறைகளோ அதனால கிடைச்ச வெற்றி தோல்விகளோ அதெல்லாம் வரலாற்றினுடைய ஒரு பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த மூமெண்ட் பீரியட்ல அவர் செய்த பிற விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக படுகிறது. ஏன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம வந்து விடுதலை அடைந்துதான் திருப்போம். இந்த அந்நிய ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை வந்து 47 இல்லைன்னா 40லயோ 47லயோ 50லயோ நமக்கு கிடைக்கதான் போகுது. ஏதோ ஒரு கட்டத்துல காலனி ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுபடதான் போறோம். ஆனால் உண்மையாகவே நாம் நம்மை ஆழ்வதற்கு தகுதியானவர்களாக இருந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை காந்தி திரும்ப திரும்ப முன் வச்சார். மற்றவர்கள் எல்லாம் இந்த சுயராஜ்யம் கிடைக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை எப்படி போட்டுக் கொள்ளலாம், அந்த அதிகாரத்தை எப்படி நாம வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல இருந்த போது நிறைய காங்கிரஸ் தலைவர்களும் அப்படிதான் இருந்தாங்க. அதை பற்றி நிறைய பதிவுகள் இருக்கு. இதுல ஒண்ணு மறைக்கிறதுக்கோ அல்லது வந்து நம்ம இதுல வெக்கப்படுறதுக்கோ ஒண்ணும் கிடையாது. மனிதர்கள் எப்போதும் மனிதர்கள் தான். ஆனால் செல்ஃப் ரூல், அந்த சுயராஜ்யம் அப்படிங்கறத அவர் நாட்டினுடைய சுயராஜ்யம் மட்டும் பார்க்காம அவர் ஒவ்வொரு மனிதனுடைய செல்ஃப் ரூலாவும் பார்த்தார் காந்தி. இப்ப சர்வோதயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடும் அதுதான், செல்ஃப் ரூல். நம்ம எப்படி ஆண்டு கொள்கிறோம், நாம் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம். நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வாழ்க்கைய உங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நீங்க நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்னு தான் காந்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு அப்படி சொன்னாரு. முக்கால்வாசி பேருக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களால என்ன செய்ய முடியுமோ, உங்களால செய்ய முடிந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாமல் மறுப்பீர்கள் என்றால் அதுவும் அநீதிதான். உங்களால இதை செய்ய முடியும், அப்ப நீங்க அதை செய்யணும். அது செய்யறதுதான் அதுதான் சுயதர்மம்.
அதை செய்யறதுதான் வந்து ஒரு நாட்டில், அதாவது ஒரு பங்கு, ஒரு மாளிகை கட்டப்படுகிறதுனா ஒரு கல்லையாவது நீங்க எடுத்து வைக்க வேண்டாமா? அப்போ அந்த கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நாட்டுக்கான கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மிக அடிப்படையாக வலியுறுத்தியவர் வந்து காந்தி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ நான் எப்பவுமே வந்து என்னுடைய கோணம் வந்து காந்தியை பாக்குறதுல வந்து அவர் ஒரு முக்கியமா விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை தாண்டி அவர் வந்து அது வந்து அவருக்கு அரசியல்னால் அமைந்த ஒரு ரோல் அது. ஆனால் அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியா தான் இருந்தார். முழுக்க முழுக்க நீங்க அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மகாதேவ் தேசாய் பதிவு செய்திருக்கிறார், காந்தியை பதிவு செய்திருக்கிறார். இந்த 100 வால்யூம்ல 100 வால்யூம் 90 வால்யூம் தான் காந்தியினுடையது. மத்த 10 வால்யூம் வந்து இது மாதிரி தான் வரும், பின்னிணைப்பாகவும் அப்படி வர்றதான். 90 வால்யூம் தான். இந்த 90 வால்யூம்லயும் காந்தி எழுதின நேரடியான கடிதங்களும் பேச்சுக்களும் தான் பதிவாயிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து தீண்டாமையை ரொம்ப முன்னாடியே கையில் எடுத்துடுறாரு. இந்த சர்வோதயம் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வந்து கிராமத்தினுடைய சுயசார்பு, அப்ப வந்து சுதேசியை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது, அப்புறம் அறிவியலும் தொழில்நுட்பமும் மனிதர்களை வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்து விடாமல் எப்படி அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படிங்கறத பாக்குறது, இதெல்லாம் தான் கலந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் சர்வோதயா அப்படிங்கிறது. அப்போ முக்கியமான பிரச்சனை வந்து தீண்டாமை. அந்த தீண்டாமையை காந்தி மிக தொடக்கத்துல, காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காலேயே தீண்டாமையை வந்து வேற வடிவில் பார்த்தவர். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தீண்டாதவர்கள் மாதிரிதான் நடத்தப்பட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கால தமிழர்களும் இந்தியர்களும் அப்படிதான் நடத்தப்பட்டாங்க. சோ அதனுடைய வழி என்னன்னு அவருக்கு தெரியும். இங்க வரும்பொழுதே அவர் வந்து அதை வந்து முழுக்க ஷெட் அவுட் பண்ணிடணுங்கிற மாதிரி தான் அவர் அங்க வராரு. இங்க இந்தியாவுக்குள்ள வரும்பொழுதே அவர் அந்த நோக்கத்துல தான் வராரு. சவுத் ஆப்பிரிக்காலேயே அவருடைய பீனிக்ஸ் பண்ணையிலும் டால்ஸ்டாய் பண்ணையிலும் அவர் அதை கடைபிடிச்சிருக்காரு. இங்க வந்த போது அவர் வந்து முதல்ல கோச்ரப் ஆசிரமத்துல வந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. அகமதாபாத்ல முதல்ல கோச்ரப் ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா 17ல வந்து சாபர்மதிக்கு குடிபெயர்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு வார்தாக்கு வராரு. 26 போல வார்தா வந்து வந்துருது. 33ல வார்தாக்கு வந்துடுறாரு. இங்க எங்கேயுமே தீண்டாமை கிடையாது. இந்த எந்த ஆசிரமத்திலையும் தீண்டாமை கிடையாது. பட் காந்தி வந்து தீண்டாமையை பற்றி பேசுறது போதுமா, காந்தி தீண்டாமைக்கு என்ன பண்ணிருக்காரு, வந்து சாதி ஒழிப்பை காந்தி பேசல, இப்படி நிறைய விமர்சனங்கள் காந்தி மேல வைக்கப்படுகிறது. ஒரு கட்டத்துல வந்து காந்தி ஜாதி ஒழிப்பை பத்தி பெருசா பேசல அப்படின்னாலும் பின்னாடி வந்து 40களுக்கு பின்னாடி அவர் வந்து ஜாதி ஒழிப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அவருடைய கருத்துக்களை மாற்றிய இது அம்பேத்கருக்கு அவர் எழுதிய கடிதங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து அவர் அதை பத்தி பேசிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்க தீண்டாமை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம், இல்ல காந்தியினுடைய வழியில போகிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சமூக கொடுமைகள் அப்படி நடக்கும் பொழுது ஒரு 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 குழுவாவது நம்ம அதை போய் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமை வந்து இருக்கு. ஒரு சர்வோதயம் அப்படின்னா வந்து கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படிங்கிறதுதான் வந்து சர்வோதயத்தினுடைய முக்கியமான கோட் இல்லையா? ஜான் ரஸ்கின் எழுதிய அவர் ஒரு ரயில் பயணத்துல படிக்க நேர்ந்த ஒரு புத்தகம் அது. ஜான் ரஸ்கினுடைய ஒரு புத்தகம் தான் அன்டு தி லாஸ்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய முக்கியமான கோட்பாடுகள் தான் காந்தி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கிறார். அந்த 3 முக்கியமானதுதான் வந்து அவருடைய ஹிந்த் ஸ்வராஜ் புத்தகத்திலையும் எதிரொலிக்குது. அவர் எழுதின 30,000 வார்த்தைகளுடைய அந்த புத்தகத்திலையும் அது எதிரொலிக்குது. அப்போ கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படின்னா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே காந்தி யாருமே இப்படி கிடை வாக்குல மேல ஒண்ணு மேல வச்சு பார்த்தவர் கிடையாது. நீங்க வந்து ஒண்ணு மேல வச்சாதான் மேல ஏதோ ஒண்ணு மேல வரணும், அப்புறம் அது இடையில வரும், அப்புறம் கீழே வரும். அவர் வந்து இப்படி கிடைநிலை தான் வைக்கிறாரு. இப்படி கிடைநிலை நீங்க வச்சீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான். காந்தி திரும்ப திரும்ப அதை சொல்லுவாரு. ஒரு பிராமணனுடைய வேலையும், ஒரு வக்கீலுடைய வேலையும், ஒரு மருத்துவருடைய வேலையும், ஒரு தோட்டியினுடைய வேலையும் எல்லாமே ஈக்குவல் தான், எல்லாமே ஒண்ணுதான். இது உயர்வு என்றோ இது தாழ்வு என்றோ எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒன்றுதான். ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாடுடையவை, ஒரே மாதிரியான இந்த சமூகத்தினுடைய மதிப்பில் எல்லாம் ஒரே மாதிரியானவை தான். அதுல வந்து எந்த வேறுபாடும், அதுல வந்து இது வசதி இது தாழ்த்திங்கிற எதுவுமே கிடையாது அப்படிங்கறதுதான் அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர்கிட்ட இருந்த நிலைப்பாடு. அதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன். மனிதர்களுக்கு நடுவில் எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. அப்ப அவர் வந்து தீண்டாமையை பத்தி பேசுகிறார். தொடர்ந்து காந்தி வந்து 1915 இங்க வந்ததுல இருந்து இதை பத்தி பேசிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வந்து இறங்கின 3வது நாளோ 4வது நாளோ இங்க ஒரு அந்தியோதயா ஸ்கூல்ல ஒரு பள்ளியில ஒரு விழா நடக்கிறது. அதுக்கு காந்திக்கு அழைப்பு இல்ல. ஆனா காந்தி அங்க போறார். வேற ஒருத்தர் மூலமா அதை கேள்விப்பட்டு காந்தி அங்க போறார். அங்க போய் பேசுறாரு. நம்ம கலெக்டர் ஒர்க்ஸ்ல அது பதிவாகி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பாராட்டு கூட்டங்கள் நடக்குது. ஆனால் காந்தி அந்த இடத்துல போய் பேசுறாரு. மற்ற அந்த பாராட்டு கூட்டங்கள் எல்லாம் வேற பெரிய பெரிய ஆட்களால, சமூகத்தினுடைய பெரிய பெரிய ஆட்களால தரப்பட்ட ஒரு பாராட்டு கூட்டங்கள். இங்க வந்து காந்தியை பேசும்போது சொல்றாரு, மற்ற எதை விடவும் எனக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கிறது இந்த இடம் தான், நான் வந்து இங்கதான் வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேசதான் போறோம். நம்ம நிறைய இன்னும் கூட்டங்கள்ல வந்து நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறிக்க போறோம். அப்ப நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான பல இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து 2வது வந்து முக்கியமானது வந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய வரி விதிப்பும் அதனுடைய பொருளாதார கொள்கைகளும் சாமானிய மக்களை எப்படி நசுக்குகின்றன அப்படிங்கறத பத்தி மிக முக்கியமாக ஜேசி குமரப்பாவை வைத்து அவர் உண்டாக்கிய தரவுகள். அந்த தரவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். நீங்க வந்து ஜேசி குமரப்பா வந்து
இங்கிலாந்துல படிச்சவர், அமெரிக்கால படிச்சவர். அதுக்கப்புறமா வந்து அவருடைய ஒரு தீசஸ வந்து இங்க காந்தி கிட்ட காமிக்கிறதுக்காக தான் வராரு. அதோட ஒப்பீனியன் கேட்கறதுக்காக தான் 1929 அவர் பாக்குறாரு. ஆனா வந்து காந்தி வந்து ஃபிஷர் ஆஃப் மென் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு செல்ல பெயரே உண்டு. அவரால் வந்து ரொம்ப ஈஸியா வந்து மனிதர்களை ஒரு மீன் பிடிப்பவர் எப்படி தன்னுடைய தூண்டில்ல மாட்ட முடியுமோ மீன்களை, அது போல மிகச்சரியான ஆட்களை தன்னுடைய தூண்டில்ல மாட்டி விட்டுருவார். அந்த திறமை வந்து காந்திக்கு இருந்தது. அதனாலதான் பல்வேறு வகையான ஆளுமைகளை, பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளை அவரால் உண்டு பண்ண முடிஞ்சது. நீங்க வந்து இந்த காந்தியன் வரிசையை மட்டும் படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு இன்டெலெக்சுவல்ஸா இருப்பாங்க, தனித்த ஆளுமையுடையவர்களா இருப்பாங்க, தனித்த சிந்தனை போக்குடையவர்களாக இருப்பார்கள், நல்ல படிச்சவங்களா இருப்பாங்க, பல மொழிகளை கற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் காந்தியை வந்து ஃபாலோ பண்ணாங்க, ஏதோ ஒரு வகையில ஃபாலோ பண்ணாங்க. காந்தியோடு எதிர்த்து பேசக்கூடிய, அவரோடு முரண்படக்கூடிய சுதந்திரமும் உங்களுக்கு இருந்தது. வேற எந்த தலைவரோடையும் நம்ம வந்து இந்த ஒரு உறவு அணுக்கமும் விலகலுமான ஒரு உறவு, ஆனால் ஆத்மார்த்தமான உறவு வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. அது வந்து ஒரு காந்திய நிலால இருந்த ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு ஃபீலிங் அது. அவங்க மறுப்பாங்க, விலகுவாங்க, சண்டை போடுவாங்க, கருத்து வேறுபாடுகளை பேசிப்பாங்க, ஆனால் அவரோட ரொம்ப அணுக்கமா இருப்பாங்க. தேசியகுமார் பா வச்சு அவர் வந்து அடுத்தது ஒரு பெரிய அமைப்பு ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடியே கதர் வந்தாச்சு. கதரை வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து ராட்டையினுடைய சங்கீதம் அப்படிங்கிறது வந்து காந்திக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. அவர் வந்து கதரை வந்து முதல்ல முன்னிறுத்துறார். ஏன் கதர்னா 6 மாசம் தான் வேலை பண்றாங்க, 6 மாசம் வேலையும் கிடையாது. அப்ப அந்த 6 மாசம் அந்த குடும்பத்தினுடைய வருமானத்துக்கு என்ன பண்றது? அப்போ கதரை முன்னிறுத்துறாரு. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமோ அல்லது வந்து இதெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு வந்து பேசலாம். ஆனால் ஒருவனுக்கு 2 அணா ஒரு கிடைக்கிறது அப்படிங்கிறது கூட அவன் வந்து ஒரு வயிறார ஒரு வேலை கஞ்சி குடிக்கிறதுக்கான ஒரு வழியை காட்டி கொடுக்கும். அப்போ முதல்ல ஒரு கையில் எடுத்தது கதர் தான். அன்னைக்கு வந்து நீங்க நம்மளுடைய பழைய வரலாறுகள் எடுத்து பாத்தீங்கன்னா, வீடுகள்ல ராட்டையை நூற்று அவர்களுடைய ஆடைகளை அவர்களை நெய்து கொள்வது அப்படிங்கிறது வந்து காந்தி ஒண்ணு கண்டுபிடிச்ச வழக்கம் எல்லாம் கிடையாது. காந்தி ஒன்னும் கதரையோ அல்லது ராட்டையோ கண்டுபிடிக்கல. அதெல்லாம் ஏற்கனவே இங்க இருந்ததுதான். ஏற்கனவே இங்க இருந்தது. ஆண்டாண்டு காலமாக குறிப்பாக இஸ்லாமிய வீடுகள்லையும் பல இவருடைய வீடுகள்லையும் ராட்டை என்பது முக்கியமான ஒரு அம்சமா இருந்திருக்கிறது. அது தூசி தட்டு போய் பரணல்ல போடப்பட்ட அதை அவர் திரும்ப உயிர்ப்பிக்கிறார். அவ்வளவுதான். காந்தி வந்து உயிர்ப்பிக்கிறார். காந்தி பல நேரங்கள்ல அதான் சொல்வாரு, நான் சொன்ன உண்மைகள் எல்லாம் மலைகளை போல இந்த நிலத்தில் சாஸ்வதமாக இருந்தவை. நான் அதை எதுவும் புதுசா கண்டுபிடிக்கல. அதை பனிமூட்டமாக உங்கள் கண்களை மறைத்திருப்பவற்றை நான் கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டுறேன், அவ்வளவுதான். நான் ஒண்ணு புதுசாக, அகிம்சை வந்து இந்த மண்ணில் ஏற்கனவே இருந்ததுதான். கதர் வந்து ஏற்கனவே இந்த மண்ணில் இருந்ததுதான். சத்தியமும் உண்மை எல்லாம் என்ன புதுசா காந்தி கண்டுபிடிச்சதா இல்ல. ஆனால் அதற்கு ஒரு முழு பரிமாணத்தை, வேற ஒரு விதமான ஒரு அரசியலோடு இதெல்லாம் கலக்க முடியுங்கிற பரிமாணத்தை வந்து காந்தி தான் காட்டி கொடுத்தார். அப்போ கதரை எடுக்கிறாரு. கதருக்காக மிகப்பெரிய அளவுல வந்து அவரு ஒரு பெரிய ஒரு நேஷனல் மூவ்மெண்ட் அது நடக்குது. ஆல் இந்தியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன்ஸ் வருது. காதி பண்டார்ஸ் ஓபன் பண்ணப்படுது. இந்தியா முழுக்க காதி பண்டார்கள் தொடங்கப்படுகின்றன. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவல் வேஜஸ் இருக்கணும் அப்படின்னு காந்தி பேசியிருக்காரு. தொடர்ந்து காந்தி அதை பேசியிருக்காரு. ஈக்குவல் வேஜஸ் இருக்கணும். ஆண் பெண் இருவருக்கும் சமமான கூலி தரப்பட வேண்டும். இந்த வேலையில இப்ப இன்னைக்கு கூட விவசாய கூலிகளோ அல்லது வந்து நீங்க வந்து கட்டிட தொழிலாளிகளோ பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஒரு சம்பளம், பெண்களுக்கு ஒரு சம்பளம் தான். ஆண்களுக்கு ஒரு கூலி, பெண்களுக்கு ஒரு கூலி தான். இன்னைக்கும் அதுதான் நடைமுறையில் இருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அவர் ஈக்குவல் வேஜஸ் இருக்கணும் அப்படின்னு காந்தி பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்தது கதருக்கு அப்புறமாக அடுத்தது அவர் முக்கியமா கையில் எடுத்த விஷயம் வந்து ஆல் இந்தியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஆல் இந்தியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து குமரப்பாவும் பரதன் குமரப்பாவும் இன்னும் ஏராளமான பேர் அதுல வந்து இருந்தாங்க. முக்கியமாக பிரிட்டிஷனுடைய ஆதிக்கத்தினால அழிந்து போன பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஆர்டிசன்ஸ், தொழில்முறை கலைஞர்கள், இவர்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த கிராம கைத்தொழில்களை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பள்ளி ஒன்றும் மகன்வாடியில நிறுவப்பட்டது. மகன்வாடியில அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு இதை வந்து கிராம் வித்யோதியா அப்படிங்கிற ஒரு பள்ளியை வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 15 செஷன் நடக்கக்கூடிய அந்த பள்ளியில வந்து அந்த காலகட்டத்திலேயே 600 பேருக்கு மேல ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. நீங்க அந்த ஷெட்யூல் எல்லாம் பார்க்கலாம். நம்ம பின்னாடி அதுக்கப்புறமா வேற வகுப்புகள்ல நம்ம செஷன்ஸ்ல நம்ம அதுலயும் பார்ப்போம் என்ன மாதிரி அதெல்லாம் நடந்தது அப்படிங்கறத. காலையில 4 மணிக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது இல்லையா, 1930s கரண்ட் கிடையாது. சோ காலையில 4 மணிக்கு செஷன் ஆரம்பிக்கும், பிரேயர். அதுக்கு பிறகு வந்து கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் மீல், காலையில ஒரு ஃபுல் மீல் உண்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வகுப்புகள் நடக்கும். நடுவில் ஒரு சின்ன ஓய்வு உண்டு. அதுக்கப்புறமா வந்து ஏன்னா கரண்ட் கிடையாது அப்படிங்கிறதுனால 6:30-7 மணிக்குள்ள இரவு உணவை முடிச்சிருவாங்க. 7:30 மணிக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை. அதுக்கப்புறமா வந்து 9 மணிக்கு எல்லாரும் படுத்துடணும். சாபர்மதியிலும் அப்படிதான் இருந்தது, அவருடைய வகுப்புகளையும் அப்படிதான் இருந்தது. இதே போல இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாங்க. இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் வந்து கல்கட்டால ஒண்ணு ஆரம்பிச்சது, டெல்லியில கிங்ஸ்லேல ஒண்ணு, இங்க கோடம்பாக்கம். இப்ப கோடம்பாக்கம் கிராமம், இப்ப தக்கர் பாபா வித்யாலயம் சொல்லப்படக்கூடிய அர்ஜுன் சேவக் சங்கோடைய அது ஒரு அமைப்பு. சோ இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் வந்து முக்கியமாக லெதருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், லெதர் டேனிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி வந்து நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் தகவல்கள் வந்து காந்திக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஊர்ல இருக்க நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய கேட்டில்,
கேட்டலோடைய அளவு எவ்வளவு, அதனுடைய தொகை எவ்வளவு. அப்போ இந்த லெதர் எல்லாம் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அங்கிருந்து நமக்கு திரும்பி வருது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறதே இம்போர்ட்டட் வெர்ஷன்ஸ் தான். இங்க இருந்து போற பருத்தி தானே அங்க போய் இங்க இருந்து இண்டிகோ பயன்படுத்தி ஜீனாக்கி இங்க இருந்து அங்க போய் தானே ஒரு பிராண்டா நமக்கு திரும்ப வருது. நம்ம அதை அதிக விலை கொடுத்து வாங்குறோம், அவ்வளவுதானே. அதேதான். அப்போ லெதர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விவசாயம் சார்ந்த நாடுல மாடு மிக முக்கியமான செல்வம். முக்கியமான செல்வம் அப்படிங்கிற போது அதனுடைய தோல் அப்படிங்கிறது விலை மதிப்பு ஆற்றுறது. அப்போ இங்க நீங்க அந்த மாடு இறந்து போச்சுன்னா அதை பாத்தீங்கன்னா அதை யாருக்கோ அந்த இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க எடுத்துட்டு போய் அந்த மாடை தரன்னு எடுத்துட்டு போய் அதை அந்த தோலை உரிச்சு அவங்க இது பண்ணுவாங்க. அப்ப அது சரியான வகையில சயின்டிபிக்கா அது உரிக்கப்படலை அப்படின்னா அந்த தோல் பாதி வேஸ்டா படும். இப்ப பல கோடி ரூபாய் வேஸ்ட். அப்போ காந்தி என்ன சொல்றாரு, இவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு நம்ம கிட்ட, இவ்வளவு பெரிய தொழில் வளம் இருக்கிறது, இவ்வளவு கோடி ரூபாய் தேசிய வருமானம் வரக்கூடிய ஒன்றை நம்ம இப்படி வீணாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு லெதர் டேனிங் மேல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. லெதர் டேனிங்க காந்தி அவ்வளவு விருப்பமா படிச்சிருக்காரு. அதை பத்தினா அவ்வளவு டீடைல்ஸ் அவர் கலெக்ட் பண்ணிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரிசால மதுசூதன் இப்ப கூட ரீசெண்டா ஒரிசா கவர்மெண்ட் அதை பத்தின ஒரு நினைவு இதை கொண்டு வந்தாங்க. எனக்கு சரியா அது நினைவுல வரல. மதுசூதன் அவர் ஒரிசால ஆரம்பிக்கிறாரு. அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் ஆக்சுவலா ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் முக்கியமா இந்த மாதிரியான டவுன்ட்ராடன் பீப்புளுக்கு, முக்கியமா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த லெதர் இதை ஆரம்பிக்கிறாரு. காந்திக்கு அதே மாதிரி ஒண்ணு ஆரம்பிக்கணும், எல்லா சென்டர்லயும் இந்தியா முழுக்க, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு கனவு இருந்தது. அதை பிர்லா கிட்ட கூட கேட்கிறாரு, 1 லட்சம் ரூபாய் நீ இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணு. இந்த மாதிரி நம்ம 1 லட்சம் ரூபாய் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி அவங்க கல்கட்டால ஒரு டேனிங் ஃபேக்டரியை உண்டு பண்றாங்க. தொழில் பயிற்சி கூடம் ஒண்ணு டெல்லியில ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரியான பல இடங்கள்ல உண்டு பண்றாங்க. அதுக்கு பிறகு 1933 காந்தி ஹரிஜன் சேவக் சங் அதை ஆரம்பிக்கிறார். அது ஒரு முக்கியமான அமைப்பு. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 165 கிளைகள் அதுக்கு இருந்தது. இந்தியா முழுக்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல கிடையாது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல அவங்க அதை ஒத்துட்டாங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் இந்தியாவில மட்டும்தான் அதனுடைய கிளைகள் இருந்தது. அதுல ஹரிஜன் சேவக் சங் மூலமாக முக்கியமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. முக்கியமா 3 விஷயத்த முன்னெடுத்தாங்க. கோவில் நுழைவுக்கான ஒரு மனநிலையை உண்டாக்குவது, ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை உண்டாக்குறது அப்படிங்கிறது முக்கியமானதா இருந்தது. 2வது கிணறுகளை உண்டாக்கி தருவது. கிணறுகளை ஏன் தனியா கட்டி கொடுக்குறீங்க, கிணறுகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கிணறுகளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க ஏன் தனியா கட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படும். அப்போ அவங்களுக்கு முதல்ல தண்ணி தேவை, அவனை விட வைக்கணுங்கிறது தான் போராட்டம். அவனை ஜாதி இந்துக்களுடைய மனசுல போய் பேசி நீங்க அவங்களும் எல்லாரும் ஒண்ணுதானே, அவங்களை நீங்க அலோ பண்ணுங்கன்னு பேசணும். ஆனா அவங்களுடைய மனசு மாறி அவங்க தண்ணி கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? அப்ப அதுக்காக ஹரிஜன் சேவக் சங் நிறைய கிணறுகளை பானி ஃபண்டுன்னு ஒண்ணு இருந்தது. என்னுடைய முக்கியமான இப்போ நான் கடந்த ஒரு 3 வருடங்களாக நான் தேடி படிச்சுட்டு இருக்கிறது ஹரிஜன் சேவக் சங் பத்தி தான். ஹரிஜன் சேவக் சங்கனுடைய பணிகள் என்னவா இருந்தது, காந்தியினுடைய தீண்டாமை யாத்திரை, அப்புறம் காந்தியினுடைய ஹரிஜன், அது ஒரு 19 வால்யூம் இருக்கு. எனாமஸ் ஒர்க். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேகசின். அது ஒரு 19 வால்யூம் இருக்கு. அது தொடர்ந்து வேற தலைப்புகள்ல படிக்கிறதுக்காக தான் என்னுடைய இப்போ முழு நேர பணி அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஹரிஜன் சேவக் முக்கியமா கிணறுகள், கோவில் நுழைவுக்கான அனுமதிக்கான மனமாற்றத்துக்கான கூட்டங்களை நடத்துவது, அப்புறமா பள்ளிகள். நம்ம என்ன சொன்னாலும் அந்த காலகட்டத்துல ஒடுக்கப்பட்டவர்கள் பள்ளிகள்ல அனுமதிக்கப்படலைங்கிறது தான் உண்மை, அதான் நிதர்சனம். அப்போ அவங்க இரவு பள்ளிகளை தொடங்குறாங்க. இரவு நேரத்துல ஒன் டீச்சர் ஸ்கூல்ஸ் தொடங்குறாங்க. லேண்டன் வகுப்புகளை நடத்துறாங்க. அதுக்கப்புறமா சில பள்ளிகளை தொடங்கி, ஓராசிரியர் பள்ளிகளை தொடங்கி, முதல்ல கொஞ்ச நாளைக்கு அப்போ ஒருத்தர் காட்டமா கேள்வி கேட்கிறாரு காந்தி, என்ன இந்த மாதிரி தனியா தான் பள்ளிகள் தொடங்கி இவங்களை தனியாவே வச்சிருவீங்களா அப்படின்ட்டு. இல்ல, இது ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் தான். இந்த வகுப்புகள்ல இந்த குழந்தைகளை தயார்படுத்திட்டு பொது பள்ளிகளுக்கு மாற்றணும் அப்படிங்கறது ஹரிஜன் சேவகுடைய நோக்கம்னு காந்தி பதில் சொல்றாரு. அப்போ அவை தொடக்க பள்ளிகள் நிறைய இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. இந்த ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க. அதுக்கு டேவிட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் ஒதுக்கிருக்காங்க. அப்புறம் மகாத்மா காந்தி ஸ்காலர்ஷிப் அவார்டு அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது டெக்னிக்கல் எஜுகேஷனுக்காக, கல்லூரிகளுக்காக, பெண்களுக்கு உண்டு. அதே போல முக்கியமாக ஹாஸ்டல்ஸ் ஓபன் பண்றது. இந்தியா முழுக்க தமிழ்நாட்டிலுமே நிறைய ஹாஸ்டல்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரியான விடுதிகளை, மாணவ விடுதிகளை ஓபன் பண்றாங்க. சோ இதெல்லாம் அதுக்கப்புறமா அடுத்தது இன்னொரு பெரிய பாய்ச்சலாக பெண்கள் சம்பந்தமாக ஒண்ணு வந்தது. அது 43 கஸ்தூரிபா இறந்து போன பிறகு கஸ்தூரிபா நல நிதி உண்டாக்கப்படுகிறது. அதன் மூலமாக கஸ்தூரிபா மெமோரியல் ட்ரஸ்ட் உண்டாக்கப்படுகிறது 45. அதுல காந்தி ஒரு பெரிய புரட்சி செஞ்சார். என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க இருந்த ஒவ்வொரு பிரதேசத்திலையும் கஸ்தூரிபா நல நிதிக்காக கமிட்டிகள் அமைக்கப்பட்டன. அந்த எல்லா கமிட்டிக்கும் அந்தந்த பிரதேசத்துல பெண்கள் தான் தலைவர்கள், பெண்கள் தான் தலைமை. ஆண்கள் இருக்கலாம்,
ஆண்கள் வந்து அங்க நல்லா வேலை செஞ்சவங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க எல்லாம் இருக்கலாம். இவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கட்டும், பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் இது பெண்களுக்கான திட்டம், பெண்களுடைய உடல் நலனையும் மனநலனையும் பாதுகாக்கிற ஒரு திட்டம். அதனால அதுக்கு பெண்களை தான் போடணும். ரொம்ப காட்டமா காந்தி வந்து நிறைய பேர் கடிதம் எழுதியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா பெங்கால்ல இருந்து ஒரு கடிதம் வருது. நான் அவங்கள விட நான் நிறைய வேலை பார்த்திருக்கேன். யாரோ ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு காந்தியர் தான் எழுதுறாரு, நான் நிறைய வேலை பார்த்திருக்கேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க என்ன அவங்களுக்கு என்ன வேலை பார்க்க சொல்றீங்க அப்படின்னு. எப்ப என்ன அது என்ன தப்பு? அவங்களுக்கு நீங்க வேலை பார்த்தா என்ன? அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பாருங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, அவங்க செய்யட்டும். அவங்க தப்பு செஞ்சா நீங்க திருத்துங்க. ஆனா அவங்கதான் இருப்பாங்க, அவங்கதான் தலைமையில இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் நீங்க வேலை செய்யணும். உங்களோட ஈகோ அதுக்கு இடம் கொடுக்கணும்னு நீங்க விலகிக்கோங்க அப்படிங்கிறாரு. இது ரொம்ப அந்த கடிதங்கள் எல்லாம் படிச்சா வந்து அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு இந்த மாதிரியான ஒரு 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 தலைமையில இருக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ இந்தியா முழுக்க பெண்கள் அதுக்கு நியமிக்கப்படுறாங்க. வந்து ராஜ்குமாரி அமிர்த் கவுர் வராங்க, இந்த பக்கம் சுசிலா நையார் இருக்காங்க, நம்ம ஊர்ல வந்து நம்ம சவுந்தரம் அம்மா வந்து மகத்தான பணிகள் அதுக்கு செஞ்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு, அதாவது பிற்கா, தாலுகா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட். சோ ஒரு சின்ன 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 கூறாதான். ஒரு முதல்ல சிறிய கூறு, அதை உள்ளடக்கி இன்னொரு கூறு, அதுக்கு அடுத்த ஒரு பெரியது. அப்படிதான் வந்து அதனுடைய பணிகள் எல்லாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோ இது வந்து முழுக்க முழுக்க இந்தியா, அதாவது ஒரு ஒரு பட்டுப்புழு எப்படி ஒரு கூடு அது அப்படியே ஒரு சுத்தி சுத்தி கட்டுதோ, அது போல காந்தி தன்னுடைய கனவுகளால, தன்னுடைய ஒரு தீர்க்க தரிசனத்தாலையும் இந்தியாவை சுற்றி இப்படி ஒரு அழகழகான பட்டுக்கூடுகள் எல்லாம் கட்டி கட்டி பார்க்கணும்னு முயற்சி பண்ணார். பல விஷயங்கள் தோல்விதான். பல விஷயங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது தோல்வி அப்படின்னு இந்த சமூகம் வந்து விமர்சிச்சாலும் கூட அந்த முயற்சிகள் முக்கியமானவை. ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா அது வந்து கொள்கையினுடைய தவறு இல்ல, அது வந்து எடுத்துக்கொண்டு போன மனிதர்களுடைய தவறுகள் அல்லது அவர்களுடைய குறைகளினால, அவர்களுடைய ஒரு பேராசையினாலையும் அவர்களுடைய சுயநலத்தினாலையும் அந்த கொள்கைகள்லாம் இன்னைக்கு வந்து தோத்து போயிருக்கலாம். ஆனால் அந்த கொள்கைகளே தவறு என்றோ, அவை வந்து சரியானவை அல்ல என்றோ, இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு பொருந்தாதவை என்றோ நம்ம வந்து உதாசீனப்படுத்தி விடவே முடியாது. சோ இந்த இந்தியாவினுடைய அரசியல் விடுதலையை விட இந்த சமூக விடுதலை அப்படிங்கிறது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா கடையனுக்கும் கிடைத்தேற்றமுடையதாக, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரி ஆண் பெண் எல்லாரும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் காந்தி இந்த சமூகத்துக்காக உழைத்தார். அந்த கனவுகள் ரொம்ப பெரியவை. அதாவது சொற்களுக்கு வந்து அழிவே கிடையாது. நல்ல உண்மைக்கும் நல்ல சொற்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் எப்பவுமே அழிவு கிடையாது. அவை வந்து இந்த மண்ணுல விதை போல எப்பவுமே நிலைச்சு நிக்கதான் நிற்கும். அவை நல்ல ஒரு தண்ணி தெளிச்சோன்னு அதெல்லாம் மேல எழுந்து வந்துடும். அது போல ஒரு சின்ன விதையாக நம்ம அதை மனசுல விதைச்சா கூட போதும் தான். நிறைய இருக்கு காந்தி உண்டாக்கிய அமைப்புகள் பற்றியோ, அவருடைய கொள்கைகள், அதுபடி வாழ்ந்த காந்தியர்களை பற்றி பேசுறதுக்கும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு தானே காந்தி வந்து இறங்கியிருக்காரு. இனிமே வந்து நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். உங்களுடைய இது வந்து கருத்தாளமிக்க கருத்துக்கள் மிக இதா இருந்துச்சு, ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. காந்தியின் வழியில் இப்பொழுதும் காங்கிரஸ் வந்து நம்ம நிறைய திட்டங்களை கடையனுக்கும் அந்த திட்டம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இப்ப 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமும் ஒரு கடைகோடியில் இருக்கக்கூடிய மக்களையும் மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கான உரிமையை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கடைகோடியில் உள்ளவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அவர்கள் கேட்பதற்கான உரிமை கொடுக்கறதுக்கு தான் தகவல் உரிமை சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். இப்ப அதுக்கு அடுத்தால மலம் மனிதர்கள், அதாவது மனிதனுடைய மனத்தை மனிதரை அள்ளக்கூடாதுங்கிறத தடை செய்யக்கூடிய சட்டத்தையும் நமது காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் கொண்டு வந்தது. இப்படி வந்து கடைக்கோடியில் உள்ள மக்களை எண்ணி அவர்களுக்காக திட்டத்தை தீட்டி அவர்களுடைய நலப்படுத்துறதுக்கான விஷயங்களை நம்ம இப்ப காங்கிரஸ் பேர் இயக்கம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதற்கு எதிராக தான் இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதை எதிர்த்துதான் நம்மளுடைய களம் இது பண்ணணும். காந்தி அவர்கள் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்தி ஒரு வெற்றி கண்டாரோ, அந்த போராட்டத்தை மீண்டும் நாம் நடத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனாலதான் காந்தி அவர்களுடைய சித்தாந்தத்தை அகிம்சை வழியில் எவ்வாறு போராடி வெற்றி காண்பதற்காகத்தான் சகோதரி போன்றவர்களை நாங்கள் அழைத்து இந்த விஷயங்களை எல்லாம் பேச வைத்திருக்கிறோம். அது இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நாம செய்வோம். நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்களை போன்றவர்கள் எல்லாம், அண்ணாமலைனா நீங்க வந்து பிஜேபி தலைவர் நினைச்சிடாதீங்க, காந்தி மியூசியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அவரை போன்றவர்கள் நிறைய தோழர்களை நாம் இதுல வந்து அழைத்து மிகப்பெரிய நிகழ்வுகளை நம்ம நடத்த இருக்கிறோம். அதற்கு சகோதரியை போன்றவர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு வழங்கணும். நம்ம தோழர் சரவணன் தோழர் வந்து நிறைய பேரை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். சரவணன் தோழர், அதற்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். நம்மளுக்கு பல ஆண்டு காலமாக நமக்கு நெருங்கிய நண்பராக சரவணன் தோழர் இருக்காங்க. சகோதரிக்கும் மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால நம்ம இணைந்து பயணிப்போம். நான் ஆண்ட்ரோ பண்ணையா, இந்த ராஜீவ்காந்தி பஞ்சதந்திர சங்கத்தினுடைய ஊடக பிரிவினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி மேடம். யாராவுக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. மாடசாமி தோழர் வந்திருக்காங்க,
2 நாட்களுக்கு முன்னால தமிழகத்தில் காந்தியாங்கிற அந்த அந்த புத்தக வெளியீடு மறுபதிப்பு வெளியீட்டுல எல்லாம் கலந்து பதிவை பார்த்தேன். தோழர் உங்களுடைய கருத்துக்களை என்னது இருந்துச்சுன்னா மேடத்துல கேட்கணும்னா கேளுங்க. மேடம் ஓகே சொல்லுங்க. வணக்கம் மேடம். இப்போ நம்ம சம்பாரன் போராட்டத்தை பத்தி பேசுனீங்க. அதுல வந்து விவசாயிகள் என்ன பயிரை விளைவிக்கணுங்கிறத கூட தான் அரசாங்கம் தான் சொல்லும். இது வந்து கம்யூனிசத்துல சைனால நடக்கிற ஒரு கொடுமை, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு கொடுமை. அதுக்கும் நம்ம வந்து காந்தி சொன்ன ட்ரஸ்டிஷிப் மாடல் அதுக்கும் என்ன சம்மதம் இருக்குதா? அதை பத்தி ஒரு கோரிலேஷன் பத்தி கொஞ்சம் பேச மாதிரி கேட்கறேன். இல்ல மன்னிக்கணும், நான் வந்து பெரிய அரசியல் சித்தாந்தங்களை பற்றியோ அப்படிலாம் படிச்சு இன்னும் கரை தேர்ந்தவெல்லாம் கிடையாது. நான் வந்து பேசிக்கலாம் ஒரு தமிழ் ஆசிரியை, லெக்சரரா வேலை பார்த்தேன். இப்பதான் ஒரு 5 வருஷமா தான் நான் காந்தியை தீவிரமா படிச்சுட்டு இருக்கேன். அதனால கம்யூனிசம் காந்திசம் இப்படி எல்லாம் வந்து ஒற்றுமைப்படுத்தி பேசுற அளவுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு விஷய ஞானம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ட்ரஸ்டிஷிப் வந்து ஆனா ரொம்ப முக்கியமா காந்தி பேசியிருக்காரு. காந்தி வந்து செல்வந்தர்களை நோக்கி குற்றச்சாட்டுகளை சொல்லல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்பவுமே காந்தி மேல வைக்கப்படுறதா. ஆனா அவர் காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாராலையும் செல்வம் ஈட்ட முடியாது, ஒரு சிலருக்கு தான் அது வந்து வசதியும் வாய்ப்பும் கிடைக்குது, அப்ப அவங்க செல்வம் ஈட்டுறாங்க. ஆனால் அந்த செல்வம் வந்து உங்களுக்கானது அல்ல. இப்போ நீங்க அது திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறதா. திருக்குறள்ல நீங்க படிச்சீங்கன்னா, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையாளர் கண்படி அப்படிங்கிறது. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இப்போ ஊருணியில தண்ணி நிறைய நிறைஞ்சிருந்தது அப்படின்னா அது எல்லாருக்கும் அந்த ஊருக்கே பயன்படுதோ, அது போல ஒரு நல்ல மனதனுடைய செல்வம் எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறது வந்து இந்த மண்ணில இருந்த ஒரு நம்பிக்கை தான். ஒரு நல்ல மனதனுடைய கிட்ட செல்வம் எல்லாருக்கும் பயன்படும் விதமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் காந்தியும் தர்மகர்த்தா கொள்கை அப்படிங்கிறதுல வந்து அவர் சொன்னாரு. அந்த சம்பாரன் மூமெண்ட்டினுடைய அதனுடைய ஸ்கோப் வேற. அவங்க வந்து அங்க அவுரி பயிரிட்டாங்க. வெள்ளையர்களுடைய வெள்ளை ஜமீன்தார்கள் அல்லது வெள்ளை அவங்களுடைய இதுக்குள்ள அந்த லேண்ட் இருந்தது. சோ வந்து லேண்டுமே வந்து அவங்களுக்கு அங்க இது கிடையாது, உரிமை கிடையாது முக்கியமா. அப்புறம் வந்து குத்தகை எடுத்ததுலயும் வந்து அவங்க அவுரி தான் பயன்படுத்தணும், பயிரிடணும். அது அவுரிக்கான ஒரு மார்க்கெட் இதையும் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. சோ இது வந்து முழுக்க முழுக்க அந்த உள்ளூர்ல இருந்த விவசாயிகளுடைய பிரச்சனையா அது இருந்தது. சோ அதுதான். ஆனா நிறைய கம்யூனிஸ்டுகளோட காந்தி பேசியிருக்காரு, அதெல்லாமே பதிவா இருக்கிறது. இது எல்லாமே வந்து இருக்கு. நம்ம எல்லாம் அதான் நிறைய படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு காந்தியை பத்தி. சோ அதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு டைரக்டா என்னால அப்படி பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் தர்மகர்த்தா கொள்கை அப்படிங்கிறது வந்து காந்தியத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை. உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்தளிக்கும் போதுதான் இந்த சமூகத்தினுடைய சமநிலை வந்து பேண முடியும். ஒத்தையே தன்னுடைய செல்வத்தை பதுக்கி வச்சுக்கிறதும் அவர் மட்டுமே அனுபவிக்கிறது அப்படின்னும் போது ஒரு 100 பேர்ல 10 பேருக்கு தான் செல்வம் இருக்கும், 90 பேருக்கு எங்கேருந்து வரும் பணம்? அப்போ அதுதான் ஒரு தொழில் பெருக்கத்தை கூட அவர் வந்து காந்தி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அவர் அதை வந்து பல இடங்கள்ல அவர் அதை மறுத்திருக்காரு. சயின்ஸும் டெக்னாலஜியும் வந்து மனிதர்களை ஈடு செய்வதாக, ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்காததாக, வேலை வாய்ப்புகளை பறிப்பதாக. இப்ப இவ்வளவு மில்லியன்ஸ் இருக்கிற இடத்துல அந்த 10 விரல்களுக்கு நீங்க என்ன வேலை கொடுக்க போறீங்க, என்ன மாதிரி என்ன எம்ப்ளாய்மெண்ட் நீங்க உண்டாக்கி கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விதான் காந்தி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. சோ இன்னும் வாசிக்க நிறைய இருக்கு இந்த தொடர். என்னால இதுக்கு ஒரு நீங்க உங்களுடைய மனம் கொள்ளும்படியான ஒரு பதில் என்னால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். நன்றி. நன்றி சகோதரி. வேலு தோழர் உங்களுடைய கருத்து கேள்வியை கேட்டோம். மேடம், இப்போ நிறைய ஆசிரமம் கட்டினாரு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நீங்க அந்த காந்தியடிகள் வந்து எல்லா மாவட்டத்திலையும் அதான் எல்லா இடத்துலயும் அவருடைய ஸ்தாபனங்களை வந்து விரிவு பண்ணாரு அப்படிலாம் சொல்றீங்க. இப்போ இது எல்லாமே சுதந்திரத்துக்கு முன்னாடிதான் பண்ண விஷயம். அப்பனா அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு இருந்திருக்குமே. இதெல்லாம் எப்படி மீட் பண்ணாரு, எதன் மூலியமா இதெல்லாம் பண்ணாரு? இது எல்லாமே வந்து கையேந்தி பொதுமக்களுடைய பணத்துல இருந்து பண்ணதுதான். நீங்க பாத்தீங்கன்னா காந்தி வந்து திலகர் சுயராஜ்ய நிதியை வந்து இறங்கின ஒரு வருஷத்திலேயே ஆரம்பிக்கிறார். 2 கோடி ரூபாய் அதனுடைய டார்கெட். மிக விரைவாக அதை அவர் எட்டி விடுகிறார். காந்தி முழுக்க முக்கியமான எல்லா திட்டங்களையுமே பொதுமக்களுடைய நிதியில இருந்தா பண்ணியிருக்காரு. 2 பேர் கை நீட்டி வாங்குறதுல இந்த மாதிரி கை நீட்டி வாங்குறத நாம இன்னைக்கு பயன்படுத்துற பொருள்ல புரிஞ்சுக்க கூடாது. அது வந்து மக்களுடைய பணத்தை வாங்கி இப்போ ஒரே தொழிலதிபர்கிட்ட போய் இவ்வளவு கோடி ரூபாய் கொடுங்க, இவ்வளவு லட்ச ரூபாய் கொடுங்கன்னா முடிஞ்சு போச்சு. காந்தி கிட்ட கொடுக்க மாட்டேங்க சொல்லப்பட்டது. ஆனால் அதுல நீங்க 1 பைசா போட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க ஒரு திட்டத்துல 1 பைசாவை நீங்க போடுறீங்க, 1 பைசாவோ 10 பைசாவோ போடுறீங்க, 1 அணா போடுறீங்கன்னா அதுல உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அப்போ எல்லா இந்த விஷயங்கள் சமூகத்திற்கான விஷயங்கள் சமூகத்தினுடைய பங்களிப்போடு செய்யப்பட வேண்டியவை. அதனால உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. திரும்ப அவர் கதருக்காக கையேந்திரார், அரிஜன் சேவக் சங்குக்காக கையேந்திரார், கஸ்தூரிபா நலநிதிக்காக கையேந்திரார். எல்லாமே காந்தி ஆசிரமும் கையேந்தி நடத்தப்பட்டதுதான். எல்லாமே பொதுநலத்தினால். இப்போ காந்தி இங்க வந்த போது தனக்கு ஒரு வீடு இல்லைன்னு முடிவு பண்ணிடுறாரு. தான் ஒரு பொது மனிதன், இனிமே தனக்கு தனியான வீடு எதுவுமே இல்லை. நீங்க அதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? காந்தி இங்க வந்து முதல்ல எந்த வீட்டுல போய் தங்கினாரு, எங்க போய் தங்கினாரு, அவருக்கான வீடு எங்க இருந்தது? அவருடைய குடும்பத்தினர்கள்லாம் சொந்தக்காரங்க போர்பந்தர்ல இருந்தாங்க.
ஆனால் தனக்கென்று எந்த ஒரு வாடகை வீட்டையோ சொந்த வீட்டையோ காந்தி நிரூபித்துக் கொள்ளவே இல்லை. அப்படியே ஒரு ஒரு இது மாதிரி ஒரு நொமாட் மாதிரி அங்கங்க போயிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு ஆசிரமம் சொல்லி தான் கூட வந்து அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சாரு. அப்புறம் இன்னொரு ஆசிரமத்துக்கு போனாரு, இன்னொரு இடத்துக்கு போனாரு, அப்புறம் டெல்லிக்கு போய் அப்படியே சுடப்பட்டு கொல்லப்பட்டாரு. சோ அவருக்கு தனியா வீடுன்னு எதுவுமே கிடையாது. சோ அவரு அந்த தீர்மானத்தோட தான் வராருங்க. பண்டித மதன் மோகன் மாளவியா இதில் அரசர் என்றால் நான் இதில் இளவரசன், அதாவது மக்கள்கிட்ட கையேந்தி வாங்குறது அப்படிங்கிறது. சோ முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய பணத்தினாலதான் இவை அத்தனையுமே நடத்தப்பட்டன. அது நிறைய நல்ல நீங்க நெட்ல தேடி பாத்தீங்கன்னா அழகான போட்டோஸ் இருக்கு. காந்தி வந்து செயின்ல இருந்து அப்படி கையை நீட்டி காசு வாங்குற அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. நான் முக்கியமா ஹரிஜன் சேவக் சங்காக அவர் நிதி திரட்டிய விதைகளை தான் வந்து இப்ப தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். அவர் பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க, இதுதான் கொடுக்கணும் இதுதான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. அப்போ மக்கள் அவரை தேடி வந்து செப்பு காசுகளை கூட கொடுத்திருக்கிறார்கள். தன்னுடைய காதில் இருந்த அணிகலன்களை பெண்கள் கட்டி கொடுத்திருக்காங்க, மொத்த ஒரு நகைகளை கட்டி கொடுத்திருக்காங்க. சோ அது காந்திங்கிறது வந்து ஒரு ஸ்பெல், ஒரு மந்திர, ஒரு மாய தொடுகை மாதிரி அந்த பீரியட்ல வந்து வேலை பார்த்திருக்கு. காந்தி அதுதான் எப்பவுமே சொல்லுவாரு, நீங்க நல்ல விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிதி உங்களை தானாக நாடி வரும், நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது, மக்கள் அதை கொடுப்பார்கள், தானாக நிதி தேடி வரும். எந்த ஒரு காந்திய திட்டமும் பணம் இல்லாம நின்று போகவே இல்லை. எல்லாமே ஏதோ ஒரு வகையில அது தோல்வியும் வரதான் வரும். அது வந்து மக்கள் ஒத்துழைக்கணும், அங்க வேலை பார்க்கறவங்க ஒத்துழைக்கணும், அந்த இதுல வந்து யாராவது ஒருத்தர் ஹார்ட் அண்ட் சோலோட வேலை பார்க்கணும், அப்பதான் அது நடக்கும். சோ அப்படிதான் பிற காரணிகளான தோல்விகள் தானே ஒழிய பணம் இல்லை அப்படிங்கிறதோ அது ஒரு பெரிய விஷயமா காந்தியினுடைய எந்த திட்டங்களுக்குமே இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணுதான். நன்றி.